வாய்ப்பு இருக்கு, ரீபை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பத்திரனா சிஎஸ்கே உடைய கோர்ல ஆக்சுவலா அவரை சிஎஸ்கே தான் ஃபைன் பண்ணி ஐபிஎல் எடுத்துட்டு வந்தாங்க. கோர்லயும் இருந்தாங்க, மெகா ஆக்ஷன்லயே அவரை ரீடைன் பண்ணாங்க. பல பிளேயர்ஸ் இருக்கும்போது அவரை வந்து முன்னிறுத்தி ஆக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் ரீடென்ஷன்லயே பண்ணாங்க. பட் லாஸ்ட் சீசன் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அவர்னாலையும் சில சில அடிகள் சிஎஸ்கே வாங்கினால அவருடைய அந்த பர்ஸ் அமௌண்ட்டும் கன்சிடர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பேஸ் பிரைஸ்லயோ இல்ல ஒரு 2 பிட்லயோ கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரீபே பண்ண கன்சிடர் பண்ணுவாங்க. பட் மத்த டீம்ஸ் எடுக்கிறாங்களா இல்ல மத்த டீம்ஸ் அவருக்கு போறாங்களா அப்படிங்கறத பாக்கணும். லாஸ்ட் சீசன் பாத்துட்டீங்கன்னா தீபக் சகர சிஎஸ்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு ஃபைட் பண்ணி லாஸ்ட் முடி போனாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் டெஸ்பரேட்டா போய் எடுத்தனால சிஎஸ்கே எடுக்க முடியல. பட் அந்த மாதிரி தீபக் சகர் மாதிரி மதிஷா பத்திரனாவுக்கும் போவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஒரு பெரிய பிட் மத்த டீம்ஸ் ஏதோ ஒரு பெரிய பிட் பண்ணி சிஎஸ்கேக்கு அந்த பர்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா சிஎஸ்கே ரீபே பண்ண வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 2 பிட்ஸ் வரும்போது ஒரு பேஸ் பிரைஸ் வந்து ஒரு 3 to 4 crores அந்த ரேஞ்சுக்குள்ள வரும்போது பத்திரனா வில் பி பேக் இன் சிஎஸ்கே.